நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. பேசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து ஒரு பெரிய சோம்பேறி. இன்னொன்று ரெகுலர் ட்ரிங்கர். நான் கண் கூட காலங்களில் அவரை பார்த்துருக்கேன். 4-4:30 வரைக்கும் சாப்பிடுவார், மறுபடியும் 6 மணிக்கு ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் 11:30 மணி வரைக்கும் அந்த ஹோட்டலில் தங்கியிருப்பார், அதுக்கப்புறம் மேலே திரும்பி வீட்டுக்கு போனார்னா திரும்பி 1 மணிக்கு மேலே குடிப்பாருங்க வாங்கி. எனக்கு ரெகுலராக வருவார் வீக்கெண்டு நாங்கள் போகிற ஹோட்டல்களுக்கு. எல்லாத்தையுமே பகல்லையே நடத்துகிறாரு அப்படின்னு நான் தான் ஆரம்பிச்சு விட்டது. அதுக்கப்புறமேலுமே இரவுகள்லையோ மாலையிலையோ அவர் எந்த இடத்துலையும் வந்ததில்லை. அதனால தான் பெரம்பலூர்லேயே நாளைக்கு ஒரு தடவை சும்மா வந்து தலையை காட்டிட்டு போயிருங்கன்னப்பா அவர் வரமாட்டேன்றான். இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறாங்க, காது குத்துக்கு போகிறாங்க, வளகாப்புக்கு போகிறாங்கங்கிறீங்கல்ல, இதெல்லாம் அவர் முன்கூட்டியே போய்கிட்டு இருந்தது தான். ஆனால் வெறும் அரசியல் கட்சி தலைவராக மக்கள் வராமல் இருக்கல, மக்கள் பிரச்சனைக்கு வராலையே, மக்களுக்காக நீ வந்து நிற்கலையேங்கிறதுனால தான் இப்போ இதெல்லாம் பேச பொருளாகுது. இல்லைன்னா இந்த கல்யாணம், காது குத்து, இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது, இந்த அட்லிக்கு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த ஆள் போராள் தான். ஆனால் மக்கள் விஷயங்களுக்கு வெளியில் வந்தாரா அப்படிங்கிறப்ப இப்போ இதுக்கு ஒரு சைடிஷ் இவ்வளோ நாள் கிடச்சிருந்துச்சு திமுக. கோடா காண்டாட்டு போட்ட 20 நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் கூட வெளியில் வரல. இப்போ திரும்பி வந்துக்கிட்டு இவனை குறை சொல்கிறது, அவனை குறை சொல்கிறது, நீங்கள் கேட்குற இடத்துலலாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்களை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் போய் சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. சஸ்பீஷியஸ்லி 2 பக்கத்துமே நிறைய விஷயங்கள் இருக்குதே தவிர, பட் ஒரு கட்சியை முடக்குவதற்காக இந்த அளவுக்கு நடந்துச்சா, இல்லை இவர்கள் தவறுனால் நடந்த சம்பவத்தை அவர்கள் மீது போட பார்க்குறாங்களாங்கிறது இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவுமே இப்போ உதயநிதி கிட்ட இருந்து வரதில்லை. அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா, இப்பயும் அவங்க ஏன் நாளைக்கு டிஎம்கேவை முழு டார்கெட்ல வச்சுக்கிட்டு பிஜேபி அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த விஜய்க்கு வந்து உதயநிதி மீது இருக்கக்கூடிய கோபம் தான். களத்தையே வந்து உதயநிதி வர்சஸ் விஜய்ங்கிறத தான் விஜய் விரும்புறாரு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை வராதுங்கிறாங்க, தொங்கு சட்டமன்றம் தான் வருங்கிறாங்க. அந்த சமயத்தில் விஜய்க்கு ஒரு ஆதரவான சில சூழ்நிலைகள் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா அவர் டிஎம்கே போக மாட்டார்ல. அப்போ ஏடிஎம்கே கூட வரப்ப நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாங்கிறதுனால தான் பெரம்பூர் எல்லாமே வந்து இப்போ தலித் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஏடிஎம்கே வேணும்னு அதை பாமக கொடுக்குறான். முஸ்லிம்ஸோடைய மனநிலை விஜய்க்கு ஆதரவு கிடையாது. அதே கிறிஸ்துவர்களின் வாக்குலையும் பிரச்சனை என்ன எழுது அப்படின்னா, நீ எனக்கு ஆதரவானவன், நீ ஏன் ஆளு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, ஆதரவு கூட இல்லை, நீ ஏன் ஆளுன்னு பார்க்கறதுல. ஆனால் நீ யாருக்கு வேலை செய்கிற, நீ ஏன் பிஜேபியை திட்டவே மாட்டேங்கிற, நீ ஏன் அங்கே சாஃப்ட் ஹேண்ட்லிங் பண்ணுற அப்படிங்கிற ஒரு பயம் கிறிஸ்துவர்கள் மத்தியில் இருக்குது. இருக்கக்கூடிய கூட்டத்தெல்லாம் பார்த்து அவர் பெரிய கனவுல இருக்கிறார். அதாவது இந்த கூட்டத்தை வச்சு படம் பாக்ஸ் ஆஃபீஸு எத்தனை நாள் ஓடுன்னு கனெக்ட் பண்ணுவாங்கல்ல, சினிமா ஃபீல்டில் அதை செய்வாங்க, அந்த மாதிரி இவர் நினைக்கிறாரு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம் சார். உண்மையிலே தாவேகா கூட்டத்துக்கு என்ன சார், உண்மையிலே திமுக பயப்படுதா சார் உங்களை பார்த்து? அவங்க ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க, தன்னுடைய வீக்னஸை வெளியில பேசும் பொருளாக்குறதை வித்தியாசமான கண்ணோட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பேசிக்கலா சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து ஒரு பெரிய சோம்பேறி. இன்னொன்னு ரெகுலர் ட்ரிங்கர். ஆமா இல்ல, அதாவது உண்மையிலே அவர் கடுமையான ட்ரிங்கரு. அதுக்கு அப்பாற்பட்டு அவர் இன்டு ட்ரக்ஸுங்கிறது தான் சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய பரபரப்பான பேச்சுக்கள். சுற்றி வந்து வெளியில் பேசினப்பே அவர் வீட்டில் பார்ட்டி இல்லாமல் இருந்தால் ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் எந்த வகையிலையும் நோட்டீஸ் போகலை. எனக்கு வந்து ஐ ஹாவ் மை ஃப்ரெண்டு, ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் வந்து இன்டு ட்ரக்ஸை அனலிட்டிக்கலி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிஹெச்டி மாதிரி. ஒரு சார்ட் ஆஃப் ட்ரக்ஸு எப்படி இருக்கும், அது எதனால் அவ்வளோ பவர் ஆகுது, அதோடைய லைஃப் டென்யூர் எப்படி இருக்கும், எங்கேருந்து உருவாக்கப்படுது, அப்போ எடுக்கிறவங்களோடைய உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அவங்க நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்னு. பட் அவர் ஃபாரினர். அவர்கிட்ட வந்து நான் விஜய் இந்த மேடையில் பேசுகிற ஒரு வீடியோ லிங்க் அனுப்பி, உங்களுடைய ஸ்டடி பேஸ்டில் இவரை பார்த்தா, அதாவது ஒருத்தர் பார்த்தாலே அவர் சொல்லிடுவார். இப்போ இங்கே வந்து உட்கார்ந்தாருன்னா உங்களை பார்த்தா உங்களை பேசினாலே சொல்லிடுவார் என்ன சார்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க, அவங்க இதுதானு. அதுல வந்து அவர் வந்து ரொம்ப தெளிவா பெட்டு கட்டி சொல்றாரு, நான் வந்து இதுல பின்வாங்கறதுக்கு தயாரா இல்லை, 100% அவர் இன்டு ட்ரக்ஸ் தான் அப்படிங்கிறாரு. சார் மக்களுக்கான தலைவராக வந்திருக்காரு, ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு, அவரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொன்னா என்னால நம்ப முடியல சார். இல்ல, அப்படி சொன்ன நண்பர்கள், அவர் திரைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு பக்கத்தை சொல்றாங்க, ஊடகத்துல வந்து அவருக்கு எதிரானவங்க சொன்ன கருத்துல கூட, ஆனா அவங்க தரப்புல இருந்து அவங்க மீது எந்த வழக்கும் தொடரல. அவருடைய இயல்பான பேச்சு நடைகள் செயல்பாடுகள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சில நபர்கள் பார்க்கும்போது கூட அப்படிப்பட்டவர் தான் அவரு அப்படிங்கிறப்ப செகண்டரி ஃபேக்டர் இது ஒரு பக்கெட் இருந்தாலும், ஆனால் சரக்கடிப்பாரு ரெகுலரா.
அப்ப அடிக்கிறப்ப அவர் வந்து நான் கண்கூட காலங்கள்ல அவரை பார்த்துருக்கேன். 4-4:30 வரைக்கும் சாப்பிடுவார். மறுபடியும் 6 மணிக்கு ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் 11:30 மணி வரைக்கும் அந்த ஹோட்டல்ல தங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் மேல திரும்பி வீட்டுக்கு போனாருன்னா திரும்பி 1 மணிக்கு மேல குடிப்பாருங்குவாங்க. எனக்கு ரெகுலரா வருவார் வீக்கெண்டு நாங்க போற ஹோட்டல்களுக்கு. இதனால இவர் தனக்கு வெளி லைஃபே அவருக்கு வந்து பெருசா இருக்காதா இல்ல பிடிக்காது. அவரோட அந்த வீடை ஏன் அவ்வளோ சீலிங் ஹைட்டு ஏத்தன மாதிரி இருக்கும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளார சன்லைட்டே வராதான். ரொம்ப டார்க்கா ஒரு இருட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அட்மாஸ்பியர் தான் அவருக்கு பிடிக்குமேவான். நீங்க நிறைய இப்ப இந்த கட்சியில சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் போய் ஒரு இடத்துல வீட்டில் பார்ப்பான் பாருங்களேன். அப்போ அந்த ஸ்க்ரீன் விளக்கி இருக்கும், அந்த சூரிய ஒளியில தான் அந்த ஃபோட்டோவே இருக்கும். அது அப்படி இழுத்துட்டீங்கன்னா திரும்பி ரூம் இருட்டாயிரும். எந்த ஃபோட்டோக்கள்லேயே சொல்கிறேன், நம்ம கிட்ட சொல்கிற கருத்துக்களோட ஊடகங்களில் வெளியே வந்தது எப்படி இருக்கு. ஸோ இவருக்கு அந்த வெளியில வர பிடிக்காது, பேச பிடிக்காது, தனக்குன்னு நேரம் செலவு பண்ணிக்க பிடிக்காது. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது, 6 மணிக்கு மேலே எங்கேயும் வரமாட்டாரு. ஏன் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மாலையில மக்களும் நாளைக்கு ஒரு திருப்தியா ஃப்ரீயா வந்து உட்கார்றப்ப கூட்டம் நடத்துறவன் இவன் ஏன் எல்லாத்தையுமே பகல்லையா நடத்துறாரு அப்படின்னு நான் தான் ஆரம்பிச்சு விட்டது. அதுக்கப்புறமேலுமே இரவுகள்லயோ மாலையிலயோ அவர் எந்த இடத்துலயும் வந்ததில்லை. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் சோர்ஸ் சொன்னவங்க இந்த சனிக்கிழமை வெளில வருவாருன்னப்ப நைட்டு எப்படிங்க வந்தாரு பஸ்ல அப்படின்னப்ப அதை தான் சொன்னாங்க. பஸ்ல போய் கட்டிங் சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கிறதுங்க, உங்களுக்கு கண்ணாடியில தானே இருக்கீங்க, கீழே இருக்கிறவன் கத்துறதுனால உங்களுக்கு என்ன தெரிய போகுது. அதனாலதான் பெரம்பலூர்லயே நாளைக்கு ஒரு தடவை சும்மா வந்து தலையை காட்டிட்டு போயிருங்கன்னப்ப அவர் வரமாட்டேன்டாராம். இந்த அரியலூர்ல ஃபர்ஸ்ட் டேல ஒரு கேன்சல் ஆச்சு. ஆமா, அது ஏன்னா அங்க டைம் போனா நான் வந்து திரும்பி நான் போனோம், டைம் ஆச்சு, உள்ள போயிட்டு வந்தாலும் பேசுறதுக்கு போட்டாரு, அதனால பேச முடியாது. அப்பதான் ஆதரவு சொல்லியிருக்காரு, சரி நீங்க பேச வேணா சும்மா முகத்தை மட்டும் காட்டிட்டு வருவோன்னதுக்கு இல்ல சரி வராது. நான் 2-3 தடவை சார்ட்டர்ட் ஃபிளைட்ல அந்த கூட ஏற போனவங்களோட டியூட்டி ஃப்ரீ பேக் எல்லாம் சரக்கு பாட்டிலோட சமீபத்துல கூட செக் பண்றப்போ ஏதோ பாட்டில் இருந்த செய்தியெல்லாம் வந்துச்சு. அது செய்திகள்ல வந்துச்சு. நான் போட்டிருக்கேன், விஜய் வந்து கேமரா ஃபிளைட்ல ஏற போறப்பெல்லாம் அந்த கூட போன செக்யூரிட்டிங்க கையில டியூட்டி ஃப்ரீ பேக்கோட பாட்டில் ஏறினாங்க. ஸோ இவரோடைய சார் கம்ஃபர்ட் ஜோன் ஃபேக்டர்லயே பழகினவங்க. இவங்க சௌரியத்துக்காக வந்து படத்தையே ஷூட்டிங் தள்ளி வைங்கங்குவாங்களாம், அது மாதிரி நைட் ஷூட் வேணாங்குவாங்களாம், டே டைம்ல நைட் செட்டப் போட்டு ஷூட் எடுங்கங்க வரான் விஜய் சொல்லுவாரா. இப்படி இருக்கிறவர் மக்கள் மத்தியில் வெளியில வந்து எவ்வளவு நாள் 2 வருஷம் ஆச்சுங்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற எதுலையுமே சார் இப்ப நீங்க கல்யாணத்துக்கு போறாங்க, காது குத்துக்கு போறாங்க, வளகாப்புக்கு போறாங்கிறீங்கல்ல, இதெல்லாம் அவர் முன்கூட்டியே போய்கிட்டு இருந்ததுதான். ஆனால் வெறும் அரசியல் கட்சி தலைவராக மக்கள் வராம இருக்கல, மக்கள் பிரச்சனைக்கு வராலையே, மக்களுக்காக நீ வந்து நிக்கலையேங்கிறதுனாலதான் இப்ப இதெல்லாம் பேசும் பொருள் ஆகுது. இல்லைன்னா இந்த கல்யாணம், காது குத்து, இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்றது, இந்த அட்லிக்கு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த ஆள் போற ஆள் தான். ஆனா மக்கள் விஷயங்களுக்கு வெளியில வந்தாரா அப்படிங்கிறப்ப இப்ப இதுக்கு ஒரு சைடிஸ் இவ்வளவு நாள் கிடைச்சிருந்துச்சு திமுக. அவன் என்ன விட மாட்டேங்கிறான், அவன் என்னை வந்து கட்டைய போடுறான், அவன் என்னை வேணும்னே பண்றான், அவன் நான் மக்கள்கிட்ட வர்றது பிடிக்கல அப்படி இப்படின்னு இவர் நாளைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தது. இப்ப ஆதவ் மேடையில பேசுனது நாளைக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும், அப்ப நீங்க என்ன பண்றீங்க பாருங்க, அடுத்த நிமிஷத்துல இருந்து எங்க தலைவர் மகாத்மா காந்தி மாதிரி தெரு தெருவா நடந்து போவாருன்னு பேசினார்ல, எங்க நடந்து போனாரு? இப்ப யார நீங்க குறை சொல்றதுன்னு தெரியல. இப்ப பொன்ராஜ் மேல பத்திரிகை கொடுத்ததுக்கு அது அடுத்த நாள் போய் கொடுத்த அதிகாரிகள்கிட்ட தேர்தல் ஆணையர்கிட்ட அதிகாரிகள் எல்லாத்தையும் மாத்துங்கன்னு சொன்னது தனக்கு அனுமதி கொடுக்காதனால இல்ல, பொன்ராஜ் விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்தாரா, நடவடிக்கை எடுக்கலையா. இவர் கொடுத்துதான் நைட்டா போய் அவர் தூக்கி இருக்கணுமா, அதை வாங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் இதாகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு யாரையாச்சும் காரணம் காட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் நீ வரலன்னு நீ கேள்வி கேட்டக்கூடாது. எனக்கு இது இந்த பாரு இவன் தான் அவன் தான். தேர்தல் ஆணையம்ங்கிறது நீங்களே இப்ப 41 பேர் இங்க மரணத்துல உங்களுக்கு நியாயம் கொடுப்போம்னு தன்னாட்சி நிறுவனம் சிபிஐ நம்பி போனீங்க. ஆனா அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்குனப்பெல்லாம் நியாயமா இருந்துச்சு, இங்க நாளைக்கு வரப்பையும் நியாயமா இருந்துச்சு. திமுக கிட்ட இருந்து எப்ப தேர்தல் ஆணையம் கையில எடுக்குமோ அப்ப நியாயமா நடக்கும், நீங்க தான் சர்டிபிகேட் கொடுத்தீங்க. அவங்க சொல்றது அப்ளிகேஷன் வச்சிருக்கோம், நீ அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ண அது உனக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுக்கும், நீ போய் நடத்திக்கங்கிறான். இல்ல வழக்கு சுவிதா ஆப்னு இருக்கு. ஆமா ஆமா வழக்கு நீங்க அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன்ல அவங்களுக்கு கேஸ் போடுறது சில கண்டிஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப அன்பில் மகேஷ் சொன்னது கிண்டலாக இருந்தாலுமே இவர்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லாம இருந்தப்ப அந்த கண்டிஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணலன்னா உன் மேல கேஸ் போடுவான். இப்ப நார்மலா கவர்மெண்ட் அப்படி செய்யாது. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்ததுனாலதான் இந்த விபத்துகள் நடந்துருச்சுங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் அப்படி கை கட்டி வேடிக்கையை பார்க்காது. ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு போனோம்னா 500 பேருக்கு தான் அனுமதி.
நீ நாளைக்கு அங்க 1000 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு நீ போய் நின்னா உன் மேலதான் கேஸ். சார் அவங்க கூப்பிடலையே சார், அவரே தன்னெழுச்சியா வராங்க. ஆர்கனைஸ் பண்ணுங்கறாங்க. ஓகே, இந்த 10 இடம் கூட வாங்கிக்க, ஆனா ஒரு இடத்துக்கு 500 பேர் தான். மக்களுக்கு, சாமானிய மனிதர்களுக்கு, மக்களுக்கு வாழ்வாதாரம் கிடக்கூடாது. அங்க நாளைக்கு அசார்ந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது. கட்சி வலுத்தை காட்டணும்னு நினைச்சீங்கன்னா மீட்டிங் போடு, மாநாடு போடு. கோட் ஆஃப் கான்டாக்ட் போட்ட 20 நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் கூட வெளியில வரல. இப்ப திரும்பி வந்துகிட்டு இவனை குறை சொல்றது, அவனை குறை சொல்றது. நீங்க கேட்கற இடத்துல எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்களை கண்டிப்பா கடைசி வரைக்கும் நீங்க போய் சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. இது எல்லாமே தன்னுடைய சோம்பேறித்தனத்தையும் தான் வெளியில ஏன் வரலாங்கன்னு சில பேர் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் கட்டையப்படுறதுக்கு உருவாக்குறாரு. நீங்க சொல்றீங்க சார் விஜய் அவர்கள் சோம்பேறித்தனம் சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்டவர் ஏன் சார் கட்சி ஆரம்பிக்கணும்? அப்ப யார் சொல்லி அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது சுழி எவனை விட்டுச்சுங்கிற மாதிரி நீங்க, நான் சும்மாலாம் சொல்லலை. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப இந்த அவருடைய கூட்டத்துக்குள்ளார பாட்டில், கிளாஸ் பாட்டில்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அது எதுக்கு அப்படின்னா, இப்ப இதுவே நல்ல வேலை தேர்தல் ஆணையத்துல இருந்ததுனால கரெக்டா சம்பவ இடத்துல இருந்தவனை கூட்டிட்டு போய் உட்கார வச்சா இப்ப எல்லா பேருமே தாவேகாரங்கிறான். அப்படியா? ஆமா, ரிமாண்ட் ஆனவங்க எல்லாமே அதே கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள்ங்கிறாங்க. ஆனா இப்ப இது பிளான் பண்ணி செய்யப்பட்டதா? இப்ப இதுவே ஆதவர்ஜன அடுத்த மீட்டிங்ல ஏறி என்ன செஞ்சிருப்பாரு? திமுக சதின்றாரு. இல்ல, அதான் கூட்டம் வேணும்னே தான். திமுக சதி இல்ல, நீயே பண்ற சதி திமுக மீது போடுறதுக்காக. சார், அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப கூட ஏதாவது செய்யறாங்கன்னா பரவாயில்ல. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் டைம்ல என்னைக்குமே நம்ம மீது எந்த விமர்சனமும் வந்துடக்கூடாதுன்னு எல்லா கட்சிகளும் பயப்படுவாங்க. நீங்க உங்க ஆட்களே செட்டப் பண்ணி விட்டு 2 பாட்டில விட சொல்லணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி செய்யுது. அது நாளைக்கு அடுத்த கூட்டத்துல வேணும்னே பாத்தீங்களா, நாங்க கூட்டம் போடுறோம், அதனால பிடிக்கல, எங்க மேல பாட்டில் வீசுறாங்க, கற்கள் வீசுறாங்க, தக்காளி வீசுறாங்கன்னு நல்லா முதலமைச்சரே நிறைய இடத்துல அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறப்பெல்லாம் நம்ம அவங்கள நோன்னு சொல்லி பெரிய ஆள் ஆக்கிவிடக்கூடாது, எஸ்ன்னு சொல்லி விடுங்க, அவன் என்னதான் செய்யறான், அவனை உடைச்சுக்குவான் அப்படின்னாராம் கமிஷனர். அப்ப அதுதான் கரூர்ல நடந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வேணும்னே அனுமதி கொடுத்துருக்காங்க சார். அங்க அதெல்லாம் இல்ல. இங்க பிரச்சனைகள் 2 தரப்பு பக்கட்டும் இருக்கலாம். இப்ப சிபிஐலயே அவர் நிறைய டெலீட் பண்ண ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்திருக்குது. இன்னொன்னு, அந்த ட்ரோனோட கெப்பாசிட்டியை அது ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ற ட்ரோன்ஸ் தாங்கிறாங்க. ஸோ பர்பஸ்ஃபுல்லா நீங்க அந்த குறுகிய பகுதிக்குள்ளார அப்படியே அனுமதி கொடுத்துருந்தாலும் குறுகிய நோட்டுக்குள்ளார நீ ஏன் அக்செப்ட் பண்ணன்னு கேட்கறாங்க சிபிஐ. நீ 12 மணிக்கு தான் அனுமதி கிடைத்தமே வாங்குற, அதுக்குள்ளார நீ ஏன் இது பண்ண? அவ்வளவு அவசரமா நீ கரூர்ல போய் நாளைக்கே கவர்மெண்ட்டை பிடிக்க போறியான்னு கேட்டிருக்காங்க. ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் கரூரே கிடையாது இல்ல? ஆமா, டிசம்பர் மாசம் இருந்தது. இவங்க முப்பெரும் விழா போடுறாங்க அது கரூர்ல. உடனே நீ கூட்டம் போடுற அதே ஊர்ல நான் போடுறேன் பாரு அப்படின்னு இவர் பண்றாரு. பட் அதுவுமே அவர் பெரிய வாஸ்ட் மாநாடா பண்ணியிருந்தா அது வேற. பட் இதை நீங்க பர்பஸ்ஃபுல்லா பண்ணதுல சில உள்நோக்கங்கள் இருக்குங்கிறாங்க. அது எதையுமே நம்ம வெளியில, ஏன்னா அந்த தரப்புலையும் திமுக தரப்புலையும் நம்ம எதையும் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்லை. இந்த ஆம்புலன்ஸ்களோட நடமாட்டம் அதிகமாக இருந்தது, இந்த கத்தி கீறல்கள் ஏற்பட்டது, நைட்டோட நைட்டா கூராய்வு செஞ்சதா இருக்கட்டும். ஸோ சஸ்பீஷியஸ்லி 2 பக்கத்துமே நிறைய விஷயங்கள் இருக்குதே தவிர, பட் ஒரு கட்சியை முடக்குவதற்காக இந்த அளவுக்கு நடந்துச்சா, இல்லை இவர்கள் தவறுனால் நடந்த சம்பவத்தை அவர்கள் மீது போட பார்க்கறாங்களாங்கிறது இருக்கு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களோட நடவடிக்கை மக்கள் மத்தியில ஏதாவது பேசும் பொருளா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப சங்கீதா மேட்டர்லாம் இம்பாக்ட் ஆகலன்னு அவர் நினைக்கலாம். பட் கிரவுண்ட் லெவல்ல இருக்கு, அது பெரிய மத்தியில இருக்கு, கண்டிப்பா இருக்குது. ஏன்னா பெண்களோட இந்த ஒரு சில தற்கூறிங்க வெளியில வந்துகிட்டு நான் பொண்டாட்டியா கூட போவேங்கிறதுக்கெல்லாம் இருக்கு. அண்ணனுக்கு நான் பொண்டாட்டியா இருப்பேன். ஆமா, அந்த மாதிரி கூட இருந்துட்டு போகலாம். பட் ஆனா கிரவுண்ட் லெவல்ல மக்கள் மத்தியில இவன் என்னத்த பெரிய மாற்றத்துக்கு உண்டான தலைவன். அவங்க என்கிட்ட ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாலே அவங்க வீட்டுக்காரர் இப்படி விட்டுட்டு போய் வேற ஒரு லேடியோட இருக்காரு போல. பட் இவங்க விஜய்க்கு ஓட்டு போடலான்னு தடவை நினைச்சாங்களாம். அவங்க சொல்றாங்க, ஏன் புருஷன் செய்யற அதே வேலையை தானே இவன் செய்யறான், அப்புறம் என்னத்தவன் பெரிய யோகிதா தலைவன், இவன் பின்னாடி நான் ஏன் போகணுங்கிறாங்க. ஸோ இது மாதிரி நாஸ்தா கடை போட்டிருக்காங்க. இயல்பான ஒரு மனிதர்கள்ட்ட அந்த சம்பவம் எப்படி பேசும் பொருள் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த ஃபேக்ட் ஒர்க் ஆகுது. நீங்க மக்களுக்காக நிக்காம இருக்கிறது பேசும் பொருள் ஆகுது. பிஜேபியை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது பேசும் பொருள் ஆகுது. நடிப்பு துறையில் நீங்க சொன்ன மாதிரி எதுக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சாரு, யாருக்காக ஆரம்பிச்சாருன்னா, எல்லாருமே சரி தன் திரைத்துறையில் தன்னுடைய மேக்சிமம் நடிகர்ஸ், எம்ஜிஆருமே தன்னால் வளர்ந்த ஒரு கட்சி தனக்கு ஒரு பதவி கேட்டு அந்த பதவி மறுக்கப்படுறப்பதான் தனக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்பயுமே அவங்களுக்கு தடுக்கப்படுறப்ப, இப்போ கமலஹாசன் விஸ்வரூபம் படம் தடை செய்யப்பட்டதனால் கட்சி தொடங்குறாரு, அதிமுகவை எதிரிங்கிறாரு. மறுபடியும் நாளைக்கு எலெக்ஷனை சந்திக்கிறாரு, தோல்வி வந்தோன்னா பிக் பாஸுக்கு போயிடுறாரு. அங்கிருந்து திரும்பி இங்க திமுக கிட்ட நெருக்கமாகறாரு. விக்ரம் படத்துல நல்ல கோடி கணக்கெல்லாம் சம்பளம், ஷேர்ல ப்ராஃபிட்டுன்னோன்னா திரும்பி திமுகவோட ஒட்டுறாரு. ஒரு படம் கொடுக்குறாங்கன்னு ஒட்டிக்கிட்டாரு. அதை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராஜ்யசபா தராங்கன்னு பிக் பாஸ் விட்டு வெளியில வந்துட்டு இன்னைக்கு வாட்ச்மேன் ஆகிட்டாரு அறிவாலயத்துக்குங்கிற மாதிரி. எல்லாமே இப்ப இவரும் அப்படிதான். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவுமே இப்ப உதயநிதி கிட்ட இருந்து வரதில்ல. அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா,
ரெட் ஜெயிண்ட் வந்து திரைத்துறை வந்து 250 கோடி ரூபா வேணும் குறைஞ்சது விஜயை வச்சு படம் எடுக்க. டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே நாளைக்கு கம்ப்ளீட்டா உதயநிதியை தவிர வெளியில எங்கேயும் போறதில்ல. பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இவரை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதனால அவர்கிட்ட போறதுக்கு சூழ்நிலைகள் ஏதுவா இல்லை. நிறைய நீங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீபமாகவே அவர் விஜயோட படங்கள் எல்லாமே ஸ்கிரீன்ஸ் எடுக்காம அந்த டைம்ல ரெட் ஜெயிண்ட் வேணும்னா வேற ஏதோ படங்கள் எடுத்து கடைசியா கூட ஏதோ ஒரு படத்துல மாஸ்டர்லயோ எதுலையோன்னு நினைக்கிறேன். வாரிசா இல்லைங்க, அந்த கடைசியா அந்த அதுலயும் த்ரிஷா கூட தாங்க நடிச்சிருப்பாரு. இது சார் லியோ. அந்த படத்துக்கு ஸ்கிரீன் கிடைக்காம கரெக்ட் பிரச்சனை வந்துச்சு. ஆமா, கடைசியா அப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டம் மட்டும் திரும்பி உதயநிதி கிட்ட போய் ப்ளீஸ் பண்ணி ஸ்கிரீன் கொடுங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இது மாதிரி நிறைய திரைத்துறையில் விஜய் முடங்குகிறார் அப்படிங்கிற சில காரணங்கள். ஏன்னா அவர் அரசியலுக்கு முன்கூட்டியே வரப்போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டதா சொல்றாங்க. பட் அவங்க சொல்றது எங்களை இப்படி இருக்கிற தொழில இருந்து ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணதுனாலதான் நாங்க எந்திரிச்சு வெளியில வந்தோம் அப்படிங்கிறாங்க. இப்பயும் அவங்க ஏன் நாளைக்கு டிஎம்கேவை முழு டார்கெட்ல வச்சுக்கிட்டு பிஜேபி அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த விஜய்க்கு வந்து உதயநிதி மேல இருக்கக்கூடிய கோபம் தான். ஸ்டாலின் மேல கூட கிடையாது. அவரு என்னத்துக்கு கோபப்பட்டுக்கிட்டு அவரு யுத்தம் சொல்ற ஏன் ஆட்டத்துல அவரு கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி இவரு தான் டார்கெட் பண்றாங்க. ஸோ இப்பயுமே வந்து அவருக்கு களத்தையே வந்து உதயநிதி வர்சஸ் விஜய்ங்கிறதான் விஜய் விரும்புறாரு. இப்ப நாளைக்கு இந்த தம்ப்நெயில் கார்டுல இப்ப நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா விஜய் கண்டிப்பா நைட்டு உங்க வீடியோ பார்ப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கான். களமே நானும் அவரும் தான். அந்த களத்துல நான் நின்று ஜெயிச்சு காட்டணும். தேர்தல் சமயங்களை நெருக்கி நோக்கிறப்பே அவங்க மத்திய அரசாங்கத்தோடைய உளவுத்துறை ரிப்போர்ட்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை வராதுங்கிறாங்க. தொங்கு சட்டமன்றம் தான் வருங்கிறாங்க. அந்த சமயத்தில் விஜய்க்கு ஒரு ஆதரவான சில சூழ்நிலைகள் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா அவர் டிஎம்கே போக மாட்டார்ல. அப்ப ஏடிஎம்கே கூட வரப்ப நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாங்கிறதுனாலதான் பெரம்பூர் எல்லாமே வந்து இப்ப தலித் வாக்குகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில ஏடிஎம்கே வேணும்னு அதை பாமக கொடுக்குறான். அதுவும் டம்மி கேண்டிடேட் சார். கம்மியாவே இருந்தா கூட பாமகவுக்கு என்னைக்காவது சம்பந்தமே இல்ல. ஓட்டு போறதுக்கு தலித் ரெடியாவானா இல்ல முடியாது. அதனாலயே வேணும்னு ரூட்டை கிளியர் பண்ணி விடுறாங்க. ஸோ விஜய் வந்து எந்த இடத்துலையும் வந்து தனக்கு சாதகமாக சில தொகுதிகள்லாம் கூட அவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விட்டு நம்ம பக்கத்து வர வைக்கிறதுக்கு, அதாவது இந்த போஸ்ட் எலெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு அலைன்ஸு. அதுக்கு முன்னாடி வேணாம் இந்த பேச்சுவார்த்தைகள் சில. ஏன்னா சீட்டு அதிகமாக கேட்கறது இந்த இவங்கெல்லாம் இந்த ஆதவ மாதிரி 100 சீட்டு கூட 2.5 வருஷம் முதலமைச்சர் கூடன்னு இது பண்றாங்க. எடப்பாடி அதில் அழகா பிளே பண்ணி ரிசல்ட் முடிஞ்சதுக்கு உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அப்ப அதுக்கு உண்டான டீல் மட்டும் பேசிக்கணும். அப்புறம் பேசிக்கலான்ட்டாரு அவர். அதனாலதான் அமித்ஷாட்ட போயிட்டு இங்க பாருங்க, இப்ப நீங்க என் கூட இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டு வராது, அப்ப டிஎம்கே ஃபுல்லா அறுவடை பண்ணிடும். இப்ப இவர் கிறிஸ்டியனுங்கிறதுனால இவர் வெளியில நிக்கிறதா நம்மளுக்கு வலு சேர்க்கும். அதனால நீங்க அவரை வெளியில நிப்பாட்டி வைங்கன்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னா இப்ப அமித்ஷா வந்து ரைட்டு, அப்ப விஜய் தனித்து நிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுங்கிறதுனாலதான் அந்த நடுவுல கூட இந்த ஒரு ஆங்கில ஊடகத்துல அவர் எங்க கூட வராது எங்களுக்கு மைனஸ் தான் அப்படின்னு அதை நம்ப வச்சுட்டாங்க. அமித்ஷா அந்த கூட்டணிக்கு போயிருந்தாலும் சிறுபான்மையினராக விஜய் கிடைச்சிருக்காரு. அது எப்பயுமே கிடைக்காது. நான் இப்பயுமே யாருமே சீரியஸா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா முஸ்லிம்ஸ் ஓட்டு 0% அவருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திரைத்துறையே அறாம். அப்ப நடிகர் பின்னாடி போய் நிக்கிறதுக்கு தயாரா இல்லைங்கிறதுனாலதான் இப்ப எல்லா ஒரு லெட்டர் பேடு முஸ்லீம் கட்சியாச்சு ஏடிஎம்கே விஜய் கிட்ட இருக்கதா. எஸ்டிபிஐல இருந்து தமிழ் முன்சாரில இருந்து எல்லாமே ஏன் திமுக ஆகுதுன்னா கிரவுண்ட் லெவல்ல நாளைக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதுதான் ரியாலிட்டி. முஸ்லிம்ஸோடைய மனநிலை விஜய்க்கு ஆதரவு கிடையாது. அதே கிறிஸ்தவர்களின் வாக்குலையும் பிரச்சனை என்ன எழுது அப்படின்னா, நீ எனக்கு ஆதரவானவன், நீ ஏன் ஆளு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆதரவு கூட இல்லை, நீ ஏன் ஆளுன்னு பாக்குறதுல. ஆனா நீ யாருக்கு வேலை செய்யற, நீ ஏன் பிஜேபியை திட்டவே மாட்டேங்கிற, நீ ஏன் அங்க சாஃப்ட் ஹேண்ட்லிங் பண்ற அப்படிங்கிற ஒரு பயம் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்குது. சந்தேகத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒன்றிய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சாங்கன்னா இவங்க என்டிஏ கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஒரு பார்வையில கிறிஸ்டியன்ஸ் உங்க மேல யோசிக்கிறான். இந்த என்ன ஆனாலும் நான் உனக்கு அண்ணனா இருந்தா கூட பொண்டாட்டியா வருவேன், என் புருஷனோட எனக்கு உன்னையதான் பிடிக்குங்கிற பைத்தியங்கள் ஓட்டு போடும். இந்த ஜென்சி கிரவுட் அந்த ஒரு 18 to 21 இந்த எது நிதர்சனம்னு புரியாம ஒரு பைத்திய கூட்டம் அலையும்ல, அந்த வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய கூட்டம் வேணா இவரை ஆதரிக்கலாமே தவிர பெரிய மாற்றத்துக்கு உண்டான தலைவராக இவர் எழுறாரா, இல்லை இந்த குறிப்பிட்ட ஒரு சமூகமோ இல்லை ஒரு கம்யூனிட்டியோ இல்லை ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் இந்த ஏஜ் கிரைட்டீரியா இவர்னால இப்படி அடிச்சு தூக்கிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமான்னா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஒருவேளை சார் இப்போ இந்த எலெக்ஷன்ல ஒரு 5-6 சீட்டோ ஜெயிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்லைன்னா அதுக்கப்புறம் அவர் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? அவர் 5-6 ஜெயிச்சாலே இருக்க மாட்டாரு. ஒண்ணு, அவர் இன்னைக்கும் அவர் ஆள் மனசுக்குள்ளார இந்த ஒரு சொல்ற மாதிரி அவன் உள் மனசுல போய் யாரோ அவனை டாக்டர்னு நம்ப வச்சிருக்காங்கிற மாதிரி அவருக்குள்ளார ஆதவும் ஜான் ஆரோக்கியசாமியும் போய் நீ உண்மையிலேயே சிஎம்னு தான் நம்ப வச்சிருக்காங்க. அவர் ரிசல்ட் இந்த கடந்த 2024 ரிசல்ட் பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்தப்ப சீமான் வீட்டை போய் ரூமை பூட்டிக்கிட்டு 4 நாள் ஆச்சான், வெளில வரவே இல்லையா. இது கயல்வெளி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்.
என்னன்னா அவர் பெரிய லெவல்ல எதிர்பார்த்தாராம் பர்சன்டேஜ். 8% பெரிய லெவல் தான். அவரு அதை விட பெரிய அது. அதாவது எத்தனை வருஷம் கழிச்சு 8%. அவரு நினைச்சது நம்ம அடுத்தது கிட்டத்தட்ட இவ்வளவு வளர்ச்சி இருக்குங்கிறப்ப அதை பார்த்து அப்செட் ஆகி 4 நாள் ரூம் விட்டு வெளில வராம போன மாதிரி இவர் விஜய்க்கு அந்த ரிசல்ட் வரப்பதான் அவர் இங்க இருக்கக்கூடிய கூட்டத்தெல்லாம் பார்த்து அவர் பெரிய கனவுல இருக்கிறாரு. அதாவது இந்த கூட்டத்தை வச்சு படம் பாக்ஸ் ஆபீஸ் எத்தனை நாள் ஓடுன்னு கணக்கு பண்ணுவாங்கல்ல, சினிமா ஃபீல்ட்ல அதை செய்வாங்க. அந்த மாதிரி இவர் நினைக்கிறாரு. சார் அப்ப அந்த கூட்டம் வந்து விஜய் அங்க ரோட் ஷோ பண்ணாலும் அவர் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரா தான் இன்னைக்கும் பாக்குறாங்க. அது அவர் இன்னும் அது அவரு என்டர்டைனர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவன் நம்மள என்டர்டைனரா தான் பாக்குறான்னு. ஆனா இவர் அதெல்லாம் நாளைக்கு இவருக்கு நீண்ட தூரம் பயணத்துக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ரியாலிட்டி ஆஃப் த கிரவுண்ட்ஸ், அவருக்கு என்ன ஸ்டெப் இருக்கு, மக்கள் வந்த கூட்டம் அவரை தலைவரா பார்த்து வரல, ஆளக்கூடிய தகுதி உனக்கு இருக்குதான், அவன் உன்னை பரிசோதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த பரிசோதனைகளுக்கு நீ அதை சரி பண்ணல. அதாவது இந்த உன் மனைவியோட விவாகரத்து வந்ததுக்கு அப்புறம் நீ திரும்பி த்ரிஷாவோட வெளியில வந்ததெல்லாம் நீ வந்து அட்டென்ஷன் கெய்னிங் இல்ல பேசும் பொருள் ஆகுற, உனக்கு விளம்பரம் வருதுன்னு நீ நினைக்கிறிய தவிர, ஆனால் மக்கள் மத்தியில் அது நாளைக்கு உனக்கு ஒரு நல்ல தலைவருங்கிற பண்பை நம்பி இருந்தவங்க கிட்ட எல்லாம் உடைச்சது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஆதரவு இருந்துச்சு. எப்ப அப்படின்னா திமுக உன்னைய வந்து அடிச்சு நொறுக்குது, அவரை எந்திரிக்க விட மாட்டேங்குது அப்படின்னப்ப சார் அவன் இப்ப என்ன பண்ணிவிட்டான், அவன் இப்படி அடிக்கிறாங்க, நம்ம அவன் பக்கத்து நிப்போண்டா அப்படின்னு மக்கள் ஆரம்பிச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை தக்க வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னா அது கிடையாது. எனக்குமே திமுகவே கரூர் சம்பவத்துல எல்லா சம்பவத்தையும் ஹேண்டில் பண்ற மாதிரி கேஷுவலா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க பக்கத்தும் கவனம் கேமரா திரும்பி இருக்காது. இவங்க என்னைக்கும் இல்லாம ஆர்வத்தை காட்டுறேன், நைட்டோட நைட்டா இவர் வரேன், துபாயில இருந்து அவரு வரேன், 41 நாள் பேரையும் ஒரே நாள்ல நான் பாரு எப்படி கிளீன் பண்ணி வாஷ் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணாங்கல்ல, அதுலதான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதாவது ஒன்றியத்திலயும் வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ஏதோ கனெக்ஷன்லயே இருக்காங்களாம், தாவிக கூட ஏதோ கனெக்ஷன்ல இருக்காங்களாமா. அப்படி இல்ல சார், சமூக வலைத்தளத்துல என்னால் படிக்க முடிஞ்சது, அதான் நான் கேள்வி வைக்கிறேன். இதுல எதுவும் உண்மைத்தன்மை இருக்காது இல்ல? இல்ல உண்மைதான் இருக்குது. உண்மை நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் போய் சில நிகழ்ச்சிகள்ல பேசினா கூட அவங்க எல்லாம் நான் வந்து சாரி ஏன் சார் இப்படி சும்மா கிண்டல் பண்றீங்கிறாங்க. சத்தியமா சொல்லணும்னா அவங்க அரசியல் நகர்வுகள்ல அவருடைய செயல்பாடுகள்லயே த்ரிஷாவோட அட்வைஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த திருமணத்துக்கு வெளியில கூட்டு வந்தார்ல, அதுவுமே வந்து ஆக்சுவலா இது உண்மையில என்னன்னா நம்ம வீட்லயே ஒய்ஃப் இருப்பாங்க, நம்ம வேற ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசுறா, அது லைட்டா பார்த்துட்டா வருத்தப்படுவாங்க. உடனே அவங்கள கூல் பண்றதுக்கு நம்ம ஒய்ஃப் எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட் பார்க்குன்னு இல்லை வாங்கி கொடுப்போம்ல, அவர் அதுதான் செய்யறாரு. ஆனா அவர் பேச்சப் பண்ண வேண்டியது நியாயமா அந்த இடத்துல சங்கீதாவை. ஆனா அவர் பேச்சப் பண்ணது செல்லம் கவலைப்படாரி, அவ கிடக்கிறார், நான் உன் கூட தாண்டி இருக்கிறேன்னு அவர் அங்கதான் பேச்சப் பண்றாரு. எந்த அளவுக்கு அந்த அம்மாவை அவர் இம்பார்ட்டண்டா நினைக்கிறாரு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் சர்வாதிகாரமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்து வச்சிருக்காருங்கிறத இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய வேகத்தை தான் இவங்க ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினதுங்கிறாங்க. இவங்களால த்ரிஷா வந்து பின்னாடி அப்படி என்ன பிரச்சனை இல்ல, ரைட்டு இல்ல, த்ரிஷா தான் அவருக்கு பெரிய சப்போர்ட்டுங்கிறாங்க. நீ பண்ணு, உன்னால முடியும், நீ ஜெயிப்ப, நீ சிஎம் ஆவ, நீ பண்ணு அப்படின்னு. அதாவது சில சமயத்துல அவரே கூட வேணாம் அப்படின்னு டவுன் ஆனா கூட இவங்க அரசியல் கட்சி தொடங்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் த்ரிஷாங்கிறாங்க. அவரை எல்லா இடத்துலயுமே அவங்களதான் லக்கி ஏஞ்சலா பாக்குறாராம். இப்படி எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா மாதிரி இவருக்கு வந்து அவர் அடிக்கடி தன்னை வந்து ஏன் எம்ஜிஆர்னு சொல்லிக்கிறாருன்னா இந்த விஷயத்தினாலதான் நினைக்கிறேன். நீங்க அவர் கட்சி கொள்கை கொடி அறிவிக்கிறாரு, அன்னைக்கு பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட இன்ஸ்டா ஸ்டேட்டஸ் ஸ்பெயின் பிளாகோட அவங்க போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ். சார் இப்படி கனெக்ட் பண்றீங்களா சார் நீங்க? அதே கொடி அப்ப இங்க கொடி எப்படி இருக்குன்னே தெரியாது நமக்கு. ஆனா அங்க ஸ்பெயின் பிளாகோட கொடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்க இருக்குது கொடி. நீங்க அன்னைக்கு இவங்க சங்கீதாவோட இது வந்த அன்னைக்கு அவர் தஞ்சாவூர் பிரச்சாரத்துக்கு வராரு, அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, உலகமே உன்னை ஏத்தாலும் யார் உனக்கு எதிராக இருந்தாலும் என்னைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எல்லாமே சிங்க் ஆகுது. எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போறப்போ ஒரு ஸ்டேட்டஸ், வந்தா ஒரு ஸ்டேட்டஸ், இங்க வெற்றி பெறப்போ ஒரு ஸ்டேட்டஸ், கவலைப்படாதவன் பின்னாடி எதுவும் நடக்காது, கடவுள் இருக்காருன்னு அன்னைக்கு ஒரு பைபிள் லைன்ஸ் ஏதோ வச்சு ஸ்டேட்டஸ். எல்லாமே அவருக்கு லிங்க் ஆகிற மாதிரியே இருக்குது. அவங்க வைக்கிறதே அதுக்கு தான் வைக்கிறாங்க. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நடுவில் நான் சொல்ற சினாரியோ நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. சும்மா பிளண்டா அடிக்கணும்னு இல்லை, நம்மள நிறைய பேர் மதிச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறத லாஜிக்கலா சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பார்வை. ஒரு நேரத்துல எடப்பாடி பழனிசாமி தாவேகா தன் பக்கம் வரணும்னு நினைக்கிறாரு. கொடியெல்லாம் ஆமா, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படி இப்படின்னு நாளைக்கு பிட்ட போட்டாரு. அது எப்ப அப்படின்னா பிஜேபி அவர் கூட போய் சேர்ற வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பிளான் பண்ணது நாம் தமிழர் கட்சி, பாமக, விஜய், எடப்பாடி இந்த 4 போதும் டிஎம்கே க்ளோஸ் பண்ணிடலாம் தான் நினைச்சாரு.
இந்த வடிவேலு படத்துல இந்த சீட்டை குலுக்கி போடுங்க ஐயா ஏட்டையா அப்படிங்கிறப்ப கடைசியா ஒருத்தன் வந்து கழுத்துல கத்திய வச்சு வாடா நான் தான் ஒரிஜினல் அது மாதிரி இங்க இவர் நிறைய பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பிஜேபி எடப்பாடி வந்து கழுத்துல வச்சு வான் கூட்டு போய் இப்ப அங்க போனதுல இருந்து அவருக்கு விஜய் சப்ஜெக்ட் லாக் க்ளோஸ் ஆயிடுச்சு. நெருங்கிய சமயத்துல நாளைக்கு வந்து விஜய் வந்தாதான் டிஎம்கேவுக்கு நம்மளால டஃப் கொடுக்க முடியும், இல்லைன்னா திரும்பி டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு பிஜேபிக்கு ஒரு சம்மரி போறப்ப பிஜேபி வந்து விஜயை வர வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுது. ஓகே, யார் மூலமா? அடிச்சு வர வைக்க. ஓகே, அடிச்சு வர வைக்க பிளான் பண்றப்பதான் வடிவேல் மாதிரி எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் நீங்க என்னை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஒரே நேரத்துல அந்த புலி படத்தோடைய வரிவைப்பு, ஜனநாயகன் படத்தோடைய சென்சார் பிரச்சனை, சிபிஐ வழக்கு விசாரணை நான் அடிச்சு டைட் பண்றாங்க. அப்ப ஆதவ் மூலமா ஆதவுக்கு என்ன லாபி ஃபேக்டர்னா அவங்க மாமனார் மார்டின் வந்து பிஜேபி கிட்ட இல்லாத சோர்ஸ் ஃபேக்டர் இல்லை, அவருக்குனால அந்த நிறைய அந்த உச்ச நீதிமன்றத்தோடைய முன்னாள் நீதிபதிகள் லாபி செக்டர் அதை வச்சு பிஜேபி லாபிங்கிறப்ப இவங்க அங்கே கொண்டுட்டு போய் என்ன செய்யறாங்க, நான் உங்ககிட்ட வர பிளஸ்ஸை விட நான் வெளியில இருந்து டிஎம்கேவோட அலைன்ஸை உடச்சு பிரேக் பண்றேன், மைனஸ் பண்றேன். உன்னை பலப்படுத்துவதை விட அவனை பலவீனப்படுத்துவதில் உனக்கு பலன் ஜாஸ்தி, அதனால நான் வந்து காங்கிரஸ் இழுத்துருவேன், விசிகா இழுத்துருவேன், இதனால இத்தனை சதவீத வாக்குகள் குறையும் அப்படின்னு இவங்க கொஞ்சம் கொடுக்குறப்ப அவங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்துட்டு சரி கரெக்டு தான் அப்படின்னு அந்த கரெக்டாக நீங்கள் பாருங்க. என்னைக்கு திமுகவில் இருக்கிற காங்கிரஸ் நான் வந்து விஜய் கிட்ட போகலான்னு இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் அங்கே கீழே எல்லாம் மாணிக் தாக்கூர், திருச்சி வேலுசாமிலாம் பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் சபலம் ஏற்பட்டுச்சு. அன்னையிலேருந்து இப்போ நான் சொன்ன அவ்வளோ மேட்டரும் இவருக்கு ஃப்ரீ ஆயிரும். நீங்கள் வந்து பிரதமர் அங்கே என்டிஏ கூட்டணி தலைவர்கள் மேடை ஏறக்கூடிய கூட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் நெக்ஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் கழுத்து வரைக்கும் கழுத்துல கத்தி வச்சிருப்பாங்க. என்னதான் சொல்றப்ப வரியால் என் மேடை ஏறணும் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த பாயிண்ட் ஓகேன்னு தான் விடுறாங்க. இதே திரும்பி நடுவுல நல்லா நீட்டா விட்டது என்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்து இது அவ்வளவும் கிளம்பும். இப்ப இவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த டைம்ல விஜய் வந்து நம்ம பிஜேபி கூட சேர்ந்துடலாம் அவர் நினைக்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஓகே, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது, அவன் கொன்றுவான் அவங்கள. இப்போ நீங்க விசில் சின்னம் நீங்க கேட்ட ஒரு சின்னம் கொடுத்ததை நீங்க உங்க இங்க அங்க வருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் ஃபேவரிசம் பண்ணது. இப்போ கரெக்டா பிரைம் மினிஸ்டர் மேடை ஏறதுக்கு அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இவருக்கு விசில் சின்னம் கொடுத்தாங்க. அவர் உள்ள வரதுக்காக வச்சதெல்லாம் அதுவும் ஒரு டிமாண்டு. அப்ப நாளைக்கு எனக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் தான் காங்கிரஸும் என் கூட வரதுக்கு தயாரா இருப்பான், அதனால இந்த சமயத்துல எனக்கு இது தேவைன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. இப்ப திரும்பி அதுக்கப்புறம் திரும்பி நாங்க வந்துடலாம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, சரி அக்செப்ட் பண்ற மனநிலையில ஆதவோ ஜானோ இல்லை. ஏன்னா அவங்க வந்து தனக்கு நம்பிக்கைக்குரிய நபர்கள் இவர்கள் 2 பேர் தான். இந்த 2 பேருமே பிஜேபி அலைன்ஸை விரும்புறதில்ல. அதனால இப்ப நம்ம போய் நம்ம சேர பிஜேபி கூட போயிடுவோம்னா இவன் ஒத்துக்க மாட்டாங்கிறதுனாலதான் இவர் வந்து இப்ப நீங்க ஏன் அடிக்கடி எம்ஜிஆர்னு தன்னை சொல்றாருன்னா, இந்திரா காந்தி வந்து எம்ஜிஆரை பொருட்படுத்தாமே இருந்தாங்க. அதிமுக அங்கே கவர்மெண்ட் அவங்க ஆனா அந்த அம்மாவோட அட்டென்ஷன் என்னைக்குமே இங்க திரும்பல, திமுகவுக்கு ஆதரவா இருந்துச்சு. தன்னுடைய அந்த பார்வை, இந்திரா காந்தியோட பார்வை அவர் அதிமுக பக்கத்தை திருப்புறதுக்கு ஒரு பெண், ஒரு நடிகர், ஒரு பிராமணரை டெல்லிக்கு அனுப்பினார். ஓகே ஓகே, இங்க கனெக்ட் ஆகுது. சரி, சொல்லுங்க. அதே மாதிரி இவரும் நாளைக்கு அந்த இடத்துல என்ன பண்ணலாங்கிறப்ப ஒரு பெண்ணு, ஒரு பிராமணர், ஒரு நடிகையை டெல்லிக்கு அனுப்புறாங்க. நம்ம சும்மாலாம் சொல்லல, அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு உறவினர் வந்து RSSல் ஒரு பெரிய தேசிய பதவியில் இருக்கார். ஓஹோ, அப்ப அவரு தான் மீடியேட்டரா? அவர் மூலமாகவும் மீடியேஷன். இன்னொரு ஒரு ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர், அவர் இப்ப ரால கொஞ்சம் முக்கியமான பதவியில் அட்வைசரி போர்டில் இருக்காரு, அவரும் பிராமின். இப்ப இவங்க லாபியை வச்சுதான் த்ரிஷா வந்து அமித்ஷாவை நேர்ல சந்திக்கிறாங்க. இவரு தான் தெளிவா சொல்றாரு சார், கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுக்கு அப்புறமும் போனா இவரோட எதிர்காலம் என்ன வரும்? நீங்க அதையும் ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. முன்னாடி எல்லாம் தாவேக்கா வர்சஸ் திமுக இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டின்னவரு, நடுவுல திடீர்னு தாவேகா, திமுக, பிஜேபி மற்றும் பலர்னு 3ஆவதா ஒண்ணு முளைச்சுது. இப்ப இந்த 3ஆவது இப்ப திரும்பி போய் இப்ப கடைசியா நேத்திக்குதான் தாவேகா, திமுக திரும்பி வராரு. ஏன்னா நீ அவனை வீழ்த்தினா போதுங்கிறதுக்கு தான் இவரை இறக்குறாங்க இந்த தடவை. ஸோ அதனால அவர் இந்த பிஜேபிங்கிற பாயிண்ட்டை மூடிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி பிஜேபி நடுவில் தெரியாம இருந்துச்சு. கடுமையான விமர்சனங்கள் அவர் பிஜேபி மீது வைக்காத காரணத்திலும் சரி, இப்பையும் அவர் போய் நிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காரு. நாளைக்கு ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் நீங்க போனா யார் என்ன கேள்வி கேட்க போறீங்க? நாளைக்கு என்ன பத்தி ஏன் இப்போ இது சேராம இருந்துச்சா, ஏன் நாளைக்கு திமுக போகாம இருந்துச்சா, அப்ப நாங்க போனா என்னன்ட்டு தியாக பேச்சு பேசுவாங்க, வேற மாதிரி பேசுவாங்க. அதனால அதுக்கப்புறம் யாரும் எதுவும் கேட்டு எந்த இது நஷ்டமும் ஆக போறதில்ல. அப்ப வந்து த்ரிஷா போனப்பதான் நாளைக்கு இவர்களோட டிமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறப்ப ஆதவ் வெளியில இன்னைக்கு வந்து பேசுறாருல, 100 MLA தரேன்னாங்க, 2.5 வருஷம் CM தரேன்னாங்க, அதெல்லாம் தரேன்னு சொல்ல தாங்கன்னு இவங்க கேட்டது.
ஆனா இவர் தான் மறுத்துட்டாரு சார் விஜய். யாருடைய எடப்பாடி கூட்டணி வைக்கல, பேசவே இல்லைன்ட்டாரு. எடப்பாடி தான் தவிர்த்து இல்ல. அந்த இடத்துல எடப்பாடி கிட்ட பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியா தாவேகா கிட்ட பேசுறீங்களான்னு கேட்டப்ப அவரோட நல்ல வார்த்தைகளை திரும்பி கூட நீங்க கவனிச்சு பாருங்க, நாங்க பேசலன்னு தான் சொன்னார். அலைன்ஸ்ல நான் வேற யாரும் பேசுறாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் பேசல அப்படிங்கிறத அவர் நாளைக்கு நான் தான் பேசுறாரே தவிர, அவர் எப்போ ஒரு கிளாரிட்டி பிக்சருக்கு பேசுறாருன்னா டெல்லியில அமித்ஷாவை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேல தான் தாவேக்காவை டோட்டலா நோங்குறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பேசலன்னு அவர் அமித்ஷா கிட்ட தான் அப்பதான் இவர் சம்மரியை வாங்குறாரு. அந்த டைம்ல தான் இவர் என்ன பிளான் பண்ணிட்டாரு, இவங்க என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னு நம்மளை விஜய் கூட கூட்டிட்டு போய் 100 கூட அவனுக்கு, மீதி எனக்கு கூட, நீ 100 நில்லு, நம்மளை அமுக்க பாக்குறாங்கன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, இவனை கொண்டுட்டு வரது நமக்கு மைனஸ் அப்படிங்கிறத அமித்ஷாவுக்கு புரிய வச்சா அவர் அதை கட்டாயப்படுத்த மாட்டாருன்னு அவருக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு காட்ட அப்புறம் அவர் ரைட்டு அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்ப விஜய்க்கு என்னன்னா ஒரு பெரிய நிம்மதி. ஒண்ணு, அவருக்குமே பிஜேபி கிட்ட போக பிடிக்கல, ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு வளாதுன்னு. ஆனா காங்கிரஸ் வரலங்கிறதுனால நீ மிரட்டுற இடத்துல நான் என்ன செய்யறதுன்னு இருந்துச்சு. இப்ப எடப்பாடி செஞ்சது விஜய்க்கும் நல்லதா போச்சு. ஆதவ் ஆனா இப்ப விஜய்கிட்ட என்ன சொல்றா, அப்படி நம்ம தான் எதிர்கட்சி தலைவர் இந்த தடவை 60 எம்எல்ஏக்கு மேல ஜெயிக்கிறான், எடப்பாடி காலி ஆயிடுவாரு, அப்ப எப்படியோ பிஜேபிக்கு எடப்பாடியவோ ஏடிஎம்கேவையோ பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன இல்ல, அவனுக்கு ஒரு சர்வைவ் ஆகிறதுக்கு ஒரு கட்சி வேணும், அட்டைப்பூச்சி மாதிரி உரிச்சுக்கிட்டு உரியறதுக்கு ஒருத்தன் வேணும். இப்ப இவன் டம்மின்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம தான் அடுத்தது அவனை எதிர்க்கக்கூடிய ஆள்னா அவன் நம்ம கிட்ட வந்துருவான் அப்படின்னு சொல்லி இப்ப இது வரைக்கும் இருக்கிறாங்க களத்துல. ஆனா கடைசியில பார்த்தா எடப்பாடி தான் பாஜக களத்துல கத்தி வச்ச மாதிரி 27 தொகுதியும் ஒரு டம்மி தொகுதியா கொடுத்து வச்சிருக்காரு. அது இப்ப எப்படி காங்கிரஸோடைய தேசிய மனநிலை தமிழ்நாட்டுக்குள்ளார திமுக கூட்டணியில் வேலை செய்யல. எதனாலனா செல்வ பிறந்தகை கம்ப்ளீட்டா டிஎம்கே உடைய ஒரு ஆளா நடந்துகிட்ட மாதிரி, அது காங்கிரஸோடைய உண்மையான மனநிலை இங்க பிரதிபலிக்கலங்கிற மாதிரி பிஜேபியோடைய ஒரிஜினல் மனநிலை இங்க தமிழ்நாட்டுல பிரதிபலிக்கல, மக்கள் மத்தியிலே இல்ல. எதனால அப்படின்னா நயினார் நாகேந்திரன் கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே ஆளா நடந்துகிட்டாரு. அவர் பிஜேபிக்கு ஃபைட் பண்ணல, நல்ல கான்ஸ்டிடன்சிஸ் கேட்கல, நம்ம ஸ்டஃப்க்கு உண்டான சீட்ஸ் குறையாம நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவர் நினைக்கல. அவரு அதான் சொல்றேன்ல, துணை முதலமைச்சர்னு ஆசைப்பட்டுக்கிட்டு லூசு கொஞ்சமாச்சும் யோசிச்சானா தெரியல. 27 சீட்டிலே ஜெயிச்சா கூட எவனா துணை முதலமைச்சர் கொடுப்பானா? நீ அப்ப துணை முதலமைச்சர் வேணும் நயினாரு, அந்த சமயத்துல எனக்கு எடப்பாடி வேணான்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றவரா இருந்தா, நீ குறைஞ்சது உன் கையில ஒரு 80 சீட்டு இருந்தாதான் நீ போய் துணை முதலமைச்சர் கேட்க முடியும். அந்த பதவி மீது மட்டும்தான் ஆசை இருந்துச்சே தவிர மண்டையில எதுவும் இல்லைங்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்ப இவரே சாத்தூர்ல நிக்கிறாருல, அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அவரு தான் தோப்பாரு. ஃபர்ஸ்டே சாத்தூர்ல அவரு தான் தோக்குறாரு. சசிகலாவுடைய டார்கெட்டை ஒரு சில பேர் முக்கியமான ஆட்கள் வச்சிருக்காங்க தோக்கணும். அதனாலதான் டிடிவி நான் இன்னொன்னு சொல்றேன், டிடிவி ஒருவேளை எம்எல்ஏக்கு நிக்க மாட்டான்னு ஏன் பேக் அடிச்சாராம் தெரியுமா? அதுக்கு முன்னாடியே சசிகலா சொல்லிட்டாங்களாம், அவன் இறங்கட்டும் எம்எல்ஏக்கு நான் ஏத்து நிக்கிறேன்னாங்களாம். இவங்களே டைரக்டா அவங்களே இறங்குறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் அவர் பேக் அடிச்சது. இப்ப அது மாதிரி ஒரு சில ஹிட் லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதுல நயினார் நாகேந்திரன் தான் இந்த பாஜக தலைமை இந்த ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும். பசும்பொன்னு வரைக்கும் போனாங்களே, இந்த டாக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருந்துச்சு. எடப்பாடி வேணாம், அதாவது ஏத்துக்க சொல்லுவோம், ஏத்துக்க மறுத்தா இல்லைன்னா எடப்பாடியை தூக்கி எறிஞ்சிட்டு செங்கோட்டையனை சிஎம் கேண்டிடேட் ஆக்கிறோம், சசிகலா டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்துருவோங்கிறது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருந்துச்சு. இதை கெடுத்தது யாருன்னா நயினார். இங்க ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கவங்களுக்கு காது கொடுக்கும் தேசியம். அப்ப இவர் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அந்த ஒன்றிணைப்பை தடுத்தது நயினாருங்கிற கோபம் சசிகலா அவர்களுக்கு அவர் மீது இருக்கு. அதனால அவங்க போடுறாங்க கேண்டிடேட்டு அங்கேயே புழங்கி அங்கேயே வாழ்ந்து அங்கேயே சமூகத்தோட வாழ்ந்த எஸ்கி ராஜா தேவர் தான் போடுறாங்க. மக்கள் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி நடத்தினவர். இவர் கம்யூனிட்டி ஐடென்டிட்டியாவே தனக்கு சம்பாரிச்சுக்கிட்டதில்ல. இப்ப தமிழிசை பொன்னார்லாம் ஒரு கம்யூனிட்டி நாடார்ல இருந்தாலும் பிஜேபிக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நாடார்லாம் ஒரு லாபி இருந்துச்சு சார், அவங்களும் வளர்த்து விட்டாங்க. நயினா இவரு எல்முருகன் மாநில தலைவரா இருக்கப்ப அவர் அருந்ததிர்களை வளர்த்து விட்டாரு, அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கப்ப அவர் பல கவுண்டர்களை வளர்த்து விட்டாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் இது வரைக்கும் எந்த முக்குளத்தோரையும் வளர்த்து விடல. ஏன் சார்? அவருக்கு எப்பயுமே அந்த நேச்சுரலாவே அந்த இது இருக்காதுங்க. கம்யூனிட்டியில இப்ப அவருக்கு இருக்கிற அந்த ஐடென்டிட்டி அந்த ஜாதிகாரன் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நானே அந்த ஜாதியில 2 பேர் கொண்டுட்டு வந்தா என்னை நானே சப்ரஸ் பண்ணிக்கிற மாதிரி, அந்த கம்யூனிட்டிக்குன்னு நீ 2 இட்லி கொடுப்பல, அந்த 2 எனக்கே கொடுத்துரு. 4 பேரை கூட்டு வந்தா நீ 4 பேருக்கு பிரிச்சு கொடுப்ப. இது வரைக்கும் அவர் பதவிக்கு வந்ததுலேயே 3 மாவட்ட தலைவரை கட்சியில இருந்து எடுக்கிறாரு. அந்த 3 பேருமே முக்குளத்தோர், அவர் கம்யூனிட்டியே. அது அந்த மாதிரியான பார்வையில இன்னொன்னு மக்கள் மத்தியிலையுமே அவர் போய் அந்த கம்யூனிட்டி மக்களுக்குன்னு ஆதரவா நின்னதுல பெருசா நின்னதுல. சாத்தூர்ல பெரும்பான்மை முக்குளத்தோர் சமூகமா இருக்கலாமே தவிர, ஆனா இவர் முக்குளத்தோர் அடையாளமா உருவமாறினாரான இல்ல சார். அதனாலதான் நெல்லையில இருந்து சாத்தூருக்கு போனது முக்கிய காரணமா? நெல்லையில இன்னும் மோசமா இருக்குது அவருக்கு கிரவுண்டு. அதனால இங்க கொஞ்சம் எவனோக்கு இருக்கு கூப்பிட்டு, அதாவது ராஜவேலனும் ஒருத்தர் வச்சு
ஒருத்தர் வச்சிருக்கிறாரு ஸ்டடி பண்ணி கொடுக்கறதுக்கு. அந்த அறிவாளி வந்து அவன் இந்தவன் சொல்ற மாதிரி எப்படி நான் அண்ணாமலை கூட இருந்து க்ளோஸ் பண்ணனோ, இந்த வடிவேல் ஒரு படத்துல சொன்னால அந்த கடையில வேலை பார்த்தா அதை க்ளோஸ் பண்ண, இந்த கடையில அப்ப நீ ஒரு கடையா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அண்ணாமலையை க்ளோஸ் பண்ண மாதிரி நயினாருக்கு வந்து இந்த தொகுதியில நில்லுங்க அப்படின்ட்டாங்க போல. ஆனா 100% அவரே தோப்பார். இல்ல சார், இந்த தொகுதியிலனா கொஞ்சம் மோசமான தோல்வி, அங்க கொஞ்சம் பரவாயில்லையான தோல்வி. அடி கொஞ்சம் சட்டை கிளியாம அடிப்பாங்க அப்படின்னு எதுவும் சொல்லி வச்சிருக்கிறாங்களோ இல்லையா, பட் அது அவருக்கு சாதகமான பார்வையில கிடையாது. கண்டிப்பா அது தோக்கும்.